இன்னைக்கு வாழ்நாள்லயே மிகவும் மோசமான நாள். என் மனைவியை இழந்தப்ப கூட நான் இவ்வளவு பெரிய அதிர்ச்சி அடைகிறேன். குமார் ரொம்ப நல்லவனா இருப்பான்னு நம்பினேன். ஆனா அவன் இப்படி என் கம்பெனியை பயன்படுத்தி கள்ளக்கடத்தில் வியாபாரம் செஞ்சு ஒரு அயோக்கியனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் பசுதோர் போர்த்திய பயங்கர மிருகம். இந்த கசப்பான உண்மையை நான் மீனாட்ட கூட சொல்ல விரும்புறேன். நான் கொடுத்திருக்கிற 3 நாள் அவகாசத்துல அவன் என் கம்பெனி கணக்கு தீர்க்க போறானோ இல்ல என்னையே தீர்க்க போறானோ. உடனடியா ராமுவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு மீனா கல்யாணத்தை முடிச்சு கம்பெனி அவன் கையில் ஒப்படைச்சதான் நல்லது. இதுவரைக்கும் நீ தங்கத்தையும் வைரத்தையும் தான் கடத்திட்டு வர சொல்லுவேன். இப்ப எதுக்கு மச்சி அந்த யானைக்காரனை கடத்திட்டு வர சொல்ற? ஓ, அவன் வயித்துல வைரங்கிற ஏதாவது வச்சிருக்கானா? அது உனக்கு தேவையில்லை மச்சி. ராஜா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்ற. முடிஞ்சா அவனை தீர்த்து கட்டிடு. கொலையா? மர்டர்? நோ. அவனால நமக்கு எவ்வளவு ஆபத்துன்னு தெரிஞ்சா நீ இப்படி சொல்ல மாட்ட. அப்படி அவன் என்ன செஞ்சுட்டான்? இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல. ஒரு கொலைப்பழியோட மட்டும்தான் மறைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் தன்னை நிரபராதி நிரூபிச்சுட்டா நமக்கு சங்கர் இல்லாம போயிடுவான். சங்கர் இல்லேனா நான் இல்ல, நான் இல்லேனா நீயும் இல்ல, கடத்தலும் இல்ல, காசும் இல்ல. அப்புறம் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுமாச்சே. நம்ம பிசினஸ் க்ளோஸ் பண்ண நினைக்கிறவன நாம க்ளோஸ் பண்றது கரெக்ட். அப்படிதானே? ஆனா மச்சி, டோன்ட் வரி மை பாய். அந்த கொலைப்பழி உண்மையிலேயோ எம்மேலேயோ விழாது. மறுபடியும் அந்த யானை மேலதான். மச்சி, நீ என்ன சொல்ற புரியலையே. அதுதான் எங்க மாஸ்டர் பிளான். எப்படி நானும் சங்கரும் பிளான் பண்ணி மீனாவோட அப்பாவை யானைக்கால வச்சு சாகடிச்சோமோ அதே மாதிரி ராமுவையும் தீர்த்து கட்டிட்டா மீனா, என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்ட நீ? வெளியே இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு தான் இந்த பாதுகாப்பான எடுத்துக்கொண்டான். இப்போ நீ சாக கூடாது. ஏன் தெரியுமா? உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சின்ன உதவி தேவை. ஆமா, எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா போதும். உங்க அப்பா உருவாக்குன ஃபேக்டரி, கட்டி வச்சிருக்கிற வீடு, பேங்க்ல போட்டிருக்கிற பணம் எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி கொடுக்கணும். That's all, மீனா. முடியாது. ஆத்திரப்பட்டு சொல்லாத. உனக்கு நிறைய அவகாசம் தர்றேன். இல்ல சொல்ல மாட்டேன். செய்வேன். யோசிச்சு சொல்லு. குமார், குமார், குமார். சொல்லு, அந்த பசங்க என்ன பேசிக்கிட்டாங்க? அவங்க ஜூலியோட காரை பத்தி பேசுறாங்க சார். ஜூலியா? யாரவ? யாரு? ஹோட்டல் ரீட்டாவில் கேப்ரியல் டான்சர் சார். ஹோட்டல் ரீட்டா? ஆமா, ராஜாவை காப்பாத்ததான் ராமு தான் அப்பாவையே தாக்கிட்டு ஓடினான். ராஜா பழைச்சு ராமுவோட சேர்ந்துட்டா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. கரெக்ட். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் நான் யார் கண்ணிலையும் படாம இருக்கிறதா நல்லது, இல்லையா? யூ ஆர் வெரி கரெக்ட். நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது. குமார், Hey, bring it on it!
தவறா புரிஞ்சுக்கிட்டு உன் மேல கொலைப்பழி சுமத்திட்டேன். ஆனா இப்ப அந்த கொலைக்காரவங்க கிட்ட இருந்து நீ என்னை காப்பாத்திட்ட. என்ன மன்னிச்சிடு லட்சுமண். நீயும் ராமும் கொலைக்காரவங்க இல்லைங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். நம்ம உடனடியா அவரை பார்த்தாகணும். ஒண்ணும் பண்ணிடாதீங்க. லட்சுமணும் ராமன் நிரபராதிகள். அதுக்கு வேணுங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இதோ பாருங்க. அது மட்டும் இல்ல, மேனேஜர் குமாரும் அவன் பார்ட்னர் சங்கரும் தான் எங்க அப்பா ஒரு யானைக்கால் வச்சு கொண்டுட்டாங்க. நானே நேர்ல கேட்டேன். சார், நம்ம உடனடியா ராம பார்க்கணும். லட்சுமணுக்கு அவர் இருக்கிற இடம் தெரியும். லட்சுமண்